திண்டுக்கல்லில் கோபித்துக் கொண்டு சென்ற மனைவியை மகிழ்விப்பதற்காக ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததால் தலை தெறிக்க ஓடியவர் போலீசிடம் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் வடமதுரை செல்லும் சாலையில் தனியார் வங்கி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த வங்கியின் முன்புறம் ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. அதிகாலை நேரத்தில் மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கு பொருத்தியிருந்த எச்சரிக்கை அலாரம் ஒலித்ததால் அந்த நபர் தலை தெறிக்க ஓடியுள்ளார். இது குறித்து வேடச்சந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏடிஎம் மற்றும் அருகில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர் செங்குறிச்சி அருகே ஆலம்பட்டியைச் சேர்ந்த தங்கராசு என்ற கொடிக்கூத்தன் என்பது தெரிய வந்தது. தங்கராசு மரம் வெட்டும் தொழில் செய்து வருகிறார். மது போதைக்கு அடிமையானவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் குடித்து அழித்ததுடன் முறையாக வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மனைவி கோபித்துக் கொண்டு தனது தாயார் வீட்டிற்கு சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து மனைவியை தனது வீட்டிற்கு அழைத்து வர தங்கராசு முடிவு செய்துள்ளார். இதற்காக உழைத்து அதிகம் சம்பாதித்துள்ளேன் என்று காட்டுவதற்காக ஏடிஎம் கொள்ளை முயற்சியில் இறங்கியுள்ளார். பின்னர் மது போதையில் ஏடிஎம் மையத்திற்குள் சென்று பணத்தை கொத்தாக கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் தொழிலுக்கு புதுசு என்பதால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்ததும் எச்சரிக்கை அலாரம் அடித்துள்ளது. உடனே தலைக்கேறிய போதை இறங்கியதால் அலறி அடித்து ஓடியுள்ளார். இந்நிலையில் வேடச்சந்தூர் போலீசார் தங்கராசை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோபித்துக் கொண்டு சென்ற மனைவியை மகிழ்விப்பதற்காக போதை ஆசாமி ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.